நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரர் வி.ஆர். ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 248வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோன்னா, மூன்றாவது சக்தி பீடமான ஈ என்ற எழுத்துக்கு உண்டான பீடத்தை பார்க்க போகிறோம். அதாவது இலாதேவியின் பேர். இந்த 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 பீடத்தினுடைய தேவி பி இலாதேவி. இது வந்து தாட்சாயனுடைய உடற்கூறு எடுக்கும்போது இந்த அக்ஷர சக்தி பீடத்தில் இந்த ஈன்ற எழுத்துக்கு உண்டான ஸ்தானம் எப்படி வருதுன்னா, அவருடைய பிருஷ்டபாகம் விழுந்த இடம்னு சொல்லப்படுறது. அது மகாவிஷ்ணுடைய சுதர்சன சக்கரம் ஒவ்வொரு பாட்டாக வெட்டிகிட்டே வரும்போது பிருஷ்டபாகம் வந்து பெரிய சத்தத்தோட இந்த பக்கத்தே ஈர விழுது. அந்த இடத்துல வந்து மலையில் வந்து அது பெரிய பள்ளமாக நோண்டி கிட்டத்தட்ட 15-20 அடி ஆழம் பள்ளமும் 30 அடி நீளத்துக்கு நீளமும் 20 அடி நீளம் அகலத்தோட பெரிய பள்ளம் தோன்றுறது. அந்த பள்ளம்தான் அந்த அம்பாள் ரூபமாக இருக்கான்னு சொல்லப்படுறது. இதில் எப்படின்னா, பீகார்லேருந்து ஒரு பெரிய சன்னியாசி, அவர் பெரிய சுவாமியார்ன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, பெரிய சாஸ்திர விற்பனர். அவர் நேபாளத்தில் ராஜாவிடம் சொல்கிறார். திரிசூத் என்ற கிராமம், அவர் வந்த கிராமத்துலேருந்து இங்கே அம்பாளுடைய சிலை இருக்குன்றார். ராஜா அந்த மாதிரி இல்லைன்றார். நேபாள ராஜா ஒரு பர்டிகுலர் பிளேஸை போய் காமிச்சு இங்கே தோண்டுவோன்னு பார்த்து உள்ளே வந்து அம்பாள் சிலை இருக்குது. ஸோ அதை எடுத்து பிரதிஷ்டை பண்ணுறேன். இங்கே காட்மண்டுவில் வந்து நேபாளின் தலைநகரான காட்மண்டுவில் பசுபதிநாத் கோவிலில் பிரதிஷ்டை ஆறுது. அதுதான் இலாதேவி சொல்லப்படுறது. அம்பாளுடைய பிருஷ்டபாகம் விழுந்த இடம் அது. அந்த இடத்துல பெரிய நீர் தேக்க மாட்டம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது அந்த இடத்துல வந்து ஒரு தண்ணியெல்லாம் ஒன்று பெருசாக இல்லை, ஒரு குழி, அது படிக்கட்டெலாம் வச்சுருக்கா. அது சாக்த தந்திரம் தெரிஞ்சவாள்லாம் வந்து அங்கே வந்து ஜப விதானெலாம் பண்ணுறா. தெரியாதவா வந்து ஜஸ்ட் நமஸ்காரம் மட்டும் வந்துடுறா அந்த இடத்த, அப்படி சொல்லப்படுறது. இதில் வந்து என்னென்னா, மாத்ருகா நிகண்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சாக்தத்தில் வித்யாவாகவும், சரீரத்தில் வலது கண்ணனாகவும், வைஷ்ணவத்தில் மாதவனாகவும், விஷ்ணுவின் சங்கான பாஞ்சசன்யமாகவும், சைவத்தில் சூஷ்மனாகவும், கந்தர்வனாகவும், அக்னியாகவும் சொல்லப்படுறது. இந்த இக்கார தேவி அறியப்படுகிறார். இந்த இக்கார தேவி எப்படி இருக்கா, முதல் தேவி பார்க்கும்போது அந்த ஆடு வாகனத்தில் ஆடு மாதிரி இருந்த இல்லையா முகம், அவன் சகப்பு வர்ணத்தில் இருக்கா. ரெண்டாவது தேவி பார்க்கும்போது அதுக்கு உண்டான தேவி அது வந்து கையில் வந்து கேடயமும் வாழை வச்சுன்ற மாதிரி காமிச்சிருந்தேன். அவள் வந்து பச்சை நிறத்தில் இருக்கா, இவ வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கான்னு சொல்லியிருக்கு. அதாவது நல்ல வீரனுக்கு அந்த இது வெள்ளை யானை நல்ல மத நீர் பெருகு வந்து உட்காந்துருக்கா மாதிரி இருக்கலாம். அதனால் வெள்ளை யானை தான் அவளுக்கு வந்து வாகனமாகவே இருக்குது சொல்லப்படுது இக்கார தேவிக்கு. இவள் எப்படி இருக்குன்னா, மேல் கையில் பாருங்கள் அந்த சந்திரஹாசம்ன்ற கத்தி வச்சுட்டுருக்கா. அந்த பக்கத்தில் கதை வச்சுட்டுருக்கா. வலது முன்கையில் வந்து வரந்தரா, இடது முன்கையில் வந்து அபயந்தரா. அது மாதிரி வந்து வலக்காலை மடித்து இடக்காலை தக்க விட்டுருக்கா. இடக்காலை தக்க விட்டாலே வந்து சக்தி பிரதான பேர். இவ தான் வந்து அந்த ஈக்கு உண்டான தேவதை இலாதேவின்னு பேர். இந்த ரூபம் எங்கே இருக்குன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி அம்பாஜி கோவிலில் 51 சக்தி பீடங்களுக்கு தனி கோவில் இருக்குது. நடுவில் காமாட்சி இருக்கார். அதில் 3வது சந்நிதி இது. அந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. இது என்ன சொல்லிட்டேன்னா, மாதவ சூஷ்ம சம்யஞ்ச வித்யா தட்சிண ரோசனம் கந்தர்வ பாஞ்சதன்யசிய இகாரட்ச மகாங்குரா அப்படின்னு இந்த மாத்ருகான கண்டு சொல்லியிருக்கு சொல்லப்படுறது. இந்த எங்கே பிறந்ததுன்னு சொல்லும்போது மேரு தந்திரம் சொல்கிறது, இந்த 3வது அக்ஷர பீடம் நேபாளம் என்றும் அங்கு தேவியின் அங்கமான பிருஷ்டபகுதி விழுந்தது என்றும் அந்த தந்திர நூல் தெரிவிக்கின்றது. இதனாலேயே இந்த பீடம் வாமமாகத்தின் முக்கியமான இடமாக சொல்லப்படுறது. இங்கு 56 லட்சம் பைரவிகள் மறைமுகமாக காட்சியளிக்கின்றனராம். 2000 சக்தி பீடங்களும் 300 உபபீடங்களும் உள்ளனவாம். அந்த நேபாள ஏரியாவில் 2000 சக்தி பீடங்கள் 300 உபபீடங்களும் இருக்குது. நேபாளா அல்லது நைப்பலா என்று ஈஸ்வரியை போற்றுகிறதை சாக்த சம்பந்தமான பல நூல்களை காண்கிறோம். இந்த அடிப்படையில் சக்தியில் அங்கம் விழுந்த பிரதேசமே அப்பெயரால் ஆதி காலத்தில் அழைக்கப்பட்டு பின்னர் நேபாளம் மருவி வந்துவிட்டது. நவராத்திரி சமயத்தில் நவதுர்க்கைகளை நேபாளிகள் வழிபடுவர். அது வந்து ஆசாரத்தோடு வழிபடுவார்கள். இந்த நவதுர்க்கைகளில் ஒரு துர்க்கையாக வழங்கப்படும் மகாமாயா தான் இந்த இந்த சக்தி பீடேஸ்வரின்னு சொல்லியிருக்கு. இங்கே வந்து பசந்தாப்பூர் தலேஜு அம்மன் கோவில் ஒரு பெரிய ஃபேமஸான கோவில் இருக்குது. அந்த இடத்துல என்னென்னா, இந்த சந்நிதியில் போய் பார்த்தா கருவறையில் அம்பாள் இருக்க மாட்டாள்.
அங்கே சேர் சிம்மாசனம் இருக்கும். அங்கே வந்து குமாரி பூஜைன்னு ஒன்று நடக்கிறது. பெரிய எல்லா இதுவும் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி 2 சைடில் படிக்கட்டில் ஏறி வர மாதிரி பண்ணி மேலே இருக்கா அம்பாள் உப்பரிகையில். அங்கே யாருக்கானா சின்ன குழந்தைய செலக்ட் பண்ணுறாவ. அதாவது சாக்கியர்கள்னு ஒரு மதம் இருக்குது இதில் பௌத்தத்தில். அந்த 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 மதத்தை ஃபாலோ பண்ணுறவாள் அந்த குழந்தைய அவள் வந்து குமாரியை தேர்ந்தெடுக்கிறாள். அந்த குழந்தைய அழகாக எடுத்து வளர்த்து கம்ப்ளீட்டாக டோட்டலி இட் வில் பி அண்டர் தி கேர் ஆஃப் தி டெம்பிள். அவளை வந்து எல்லாமே பல்லக்கில் ராஜாக்கள்லேருந்து பல்லக்கில் சுமப்பா. அவளை எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கும். அந்த மகாராணியாட்டம் கொண்டாடுவாள். எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுவாள், பாத பூஜை பண்ணுவாள். அந்த குழந்தைய அதனால் தேவியை ஆவியை போயிடுச்சிடுறோம் அந்த குழந்தையில. அது 5 வருஷம் 10 வருஷம் மாதிரி இருக்கும். எப்போ ருதுவாராளோ அப்போ வந்து அவளுடைய அந்த தன்மை இறைத்தன்மை போயிடும்னு இருக்குது. அதனால் அந்த பொண்ணுக்கு எல்லா நகைகள் பணம் காசு எல்லாம் கொடுத்து அப்போ கல்யாணத்துக்கு உண்டான எல்லா சீர்தரத்தையும் இந்த கோவிலேருந்து போயிடும் அவளுக்கு. இது வந்து வருஷம் நடக்காது. ஒன்ஸ் இன் 10 years 5 years. இப்போ இந்த பொண்ணு ருதுவார வரைக்கும் அங்கே இருக்கலாம். அப்புறமா அது இப்போ மோகன் குருஜி வாழலாம் கூட எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் கூட போயிருக்காங்க. போகும்போது குருஜி முன்னாடியே அந்த குழந்தைக்கு தெரியுது, சின்ன குழந்தையாக இருக்கும். அதை வரவா பெரிய மகான்களாக இருப்பா. அவள்லாம் அடிப்பணிஞ்சு அந்த குழந்தைகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாள். அந்த அந்த குழந்தை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறது அவளை. நல்லா பாருங்க. குமாரி பூஜை கூகுளில் போனோட குமாரி பூஜா நேபாள் போட்டால் வந்துடும் அது. ஸோ இந்த மாதிரி சொல்லப்படுறது. அடுத்ததாக இந்த சாக்தத்தை தீவிரமாக பின்பற்றால் நேபாளிகள் காட்மண்ட் நகரத்தில் வசந்தாபுர் பகுதியில் தென்படும் தலேஜு அம்மன் கோவிலை மிக புனிதமாக கருதுகிறார்கள் அவர்கள். இது வந்து நவராத்திரி சேவத்தில் அதை தான் காமிச்சிருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு பாலாம்பி ஏற்றக்காவோ அந்த பொண்ணு வந்து ருது ஆட்சினால ஸ்ரீவில்லு செப்பவர் அந்த மாதிரி ஒரு அங்கே வந்து ஒரு கடைபிடிக்கப்படும் சம்பிரதாயம் அங்கே. அடுத்ததாக இங்கே வந்து அம்பாள் மகாமாயா பீடமாக கொண்ட நேபாளின் தலைநகர் காட்மண்டு கடல் மட்டத்திலிருந்து 1350 அடி உயரத்தில் உள்ள பள்ளத்தாக்கில் பாயும் விஷ்ணுமதி பாக்மதி 2 நதி. அந்த இடத்துல சங்கமத்துக்கு வடப்புறத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அங்கே வந்து சிவான காசியில் இருக்க மாதிரி ஜனங்கள்லாம் போய் தங்குவாங்க. சிவஸ்மரணையே பண்ணிட்டு உயிரை விட்டுருவா. அந்த நதியில் விட்டுருவாங்க. சில பேர் இந்த பிணத்தை எரிச்சியும் அதில் சாம்பலை எடுத்துருவா. இல்லைன்னா அந்த பாடியே எடுத்து விட்டுருவா அதில். அதாமல் அங்கே வந்து கும்பகோணம் இந்த காஞ்சிபுரம் போல் அங்கே நிறைய நேபாளத்தில் தேவி பீடங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. காட்மண்டுவில் மட்டுமே 50 பெரிய சிறிய கோவில்கள் உள்ளன. எல்லாவற்றுக்கும் பெரும் சக்தி வாய்ந்த தெய்வங்கள் குடிகொண்டுள்ளன என்ற நம்பிக்கை பரவலாக உள்ளது. புல்காக், பஜ்ரா யோகினி, சாமுண்டா, மகாலட்சுமி இவர்கள் கோவில்கள் தர்பார் ஸ்கொயர் என்ற சதுக்கத்தில் 4 திசைகளும் இருக்குது. வீரபத்ரகாளி, பகவதி, ஹனுமான், தோகா, ஹரிசங்கர், கிருஷ்ணகோபால், கும்பேஸ்வரர், மைத்திரி தேவி, நாராயணன், மஞ்சுஸ்ரீ, பசிலின பைரவர், சத்யநாராயணர், சிவாலய சோயம்புநாத், சோபா பகவதி, கிரடேஸ்வரி, கோரக்நாத், நவதுர்கா, புவனேஸ்வரி பல ஆலயங்களும் அங்கே இருக்குது. காட்மண்டுவில் பிரசித்தி பெற்ற பசுபதிநாதர் சிலாலயத்திற்கான ஆர்வத்துடன் உலகத்தை பலவேறு பேர் இந்த டூரிஸ்ட் வந்துடுறாங்க. அது எப்படின்னா 4 முகம் இருக்கும். அதுக்கு நல்ல பெருசாகவே இருக்கும். அந்த கருவலையை போய் பார்த்தா 4 ஒவ்வொரு திக்குக்கும் ஒரு முகம். அதை ஈசானத்தை ஒற்றுமை, ஈசானத்தை மேலே பார்த்து இருக்க மாதிரி தத்புருஷம் வாமதேவம் சத்யோஜாதம் மகோரம் 4 திசையும் காமிக்கிற மாதிரி அந்த அந்த ருத்ரபாக அமைஞ்சுள்ளது பசுபதிநாத் கோவிலில். கட்டாயம் பார்க்க வேண்டியது. நிறைய பேர் கூகுளில் யூடியூப்பில் போடுறான், படங்களை போடுறான், 4 8 தலையெல்லாம் காமிக்கிறான். அப்படிலாம் 4 தலைகள் சில அந்த லிங்க வடிவத்தில் ருத்ரபாகத்தில் 4 முகங்கள் தான் இருக்கும். அதில் அதான் பசுபதிநாதர். அங்கே வந்து பக்கோடா, இந்த பசுபதிநாதர் கோவிலில் பக்கோடான்றது இது போண்டா பக்கோடான்னு. பக்கோடான்ற வடிவம் வந்து திபெத்து, நேபாள் இந்த இடத்துலலாம் இருக்குது. இப்போ சைனாவில் கூட இந்த மாதிரி, ஜப்பானில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி 4 பக்கம் இப்படி சாய்வாக வரும். அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜிலும் ஒரு டெக்கரேஷன் இருக்கும். யானைகள் நிறைய பார்க்கலாம், ப்ளஸ் நாகங்களை பார்க்கலாம். இந்த கார்னர்ஸ்லாம் அந்த சிலா வடிவங்கள்லாம் இருக்குது. ரொம்ப அற்புதமாக அமைந்த கோவில் அது. இயற்கை எழில் ஒரு ஏழை மலைகள், இமயமலை சாரல்கள், இமயமலையோடு நிறைய அந்த குன்றுகள் நிறையா இருக்கும். நதி பாயிறது, மேகமூட்டங்களுக்கு உயரம்.
கடல் மட்டத்தில் 1400 அடி உயரம்னா பாருங்க, ரொம்ப அழகு. நான் இதுக்கு நார்த் ஈஸ்ட் டார்ஜிலிங்லாம் போகும்போது நம்ம நடந்து போகும்போதே உத்தமோட இதுக்கெல்லாம் போகிறோம், மேகங்கள் நம்மளை தொட்டுன்னு போடுது. அது அன்லஸ் யூ கோ அண்ட் சி அண்ட் என்ஜாய், நம்ம வர்ணிக்க முடியாது. ரொம்ப அழகான இடம் அதெல்லாம். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நார்த் ஈஸ்ட் இந்தியா கட்டாயம் போனோம். இது அதுக்கு முன்னே மேலே, நேபாளெலாம் அதுக்கு முன்னே மேலே. இங்கே 1578லேருந்து 1620 வரை நேபாள மன்னனாக இருந்த சிவசிங்க மல்லாவின் பட்டத்திரதியாக கங்காதேவியின் இருந்தார். அவள் கட்டின கோவில் தான் அந்த பக்கோடா டைப்பில் அந்த பசுபதிநாத் கோவிலுக்கு பண்ணா மாதிரி அங்குள்ள கல்வெட்டுகள் தெரிவிக்கிறது. இந்த கோவிலுக்கு மேலே 2 தளங்களிலும் பக்கோடா முறையில் கூரை அமைந்துள்ளது. சரிந்த நிலை மேற்கூரை அமைப்பில் சிங்கம், நாகம், சரமேஸ்வரர் அந்த வடிவங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கான். கீழ்கூரையில் சூரியன், சந்திரனும் பல பூர்ண கும்பங்கள்லாம் இருக்கு. கோவிலின் புறச்சவர்களுக்கு தரப்படும் வண்ண சித்திரங்கள் நம்ம வைக்க வேண்டிய அதில் இந்த காமசூத்ரா அந்த இதெல்லாம் போட்டிருக்கின்றார். ஸோ உலக உயிர்களுக்கெல்லாம் அருள்வழங்க நாயனாக இருப்பதால் இக்கோவில் ஈசனை பசுபதிநாதர், பசுபதினா பதின்றது அவர் தான் நாயகன், பசுன்றது நம்மளாம் பசு இல்லை, மனுஷா மட்டும் இல்லை, பசுக்கள், ஆடு, மாடு, கோழி, குதிரை எல்லாமே அந்த பசுக்கள் வந்துடுறது. ஸோ எல்லாருக்கும் அவர் தான் நாதர் சொல்லப்படும் பசுபதிநாத். கருவறை கதவைகளில் இருபடும் அக்ஷரஸ் கன்னிகைகள் பைரவமூர்த்தி வடிவங்களை காண்கிறோம். மூலஸ்தானத்தில் ஜெகஜோதியாக கலந்த பசுபதிநாதர் லிங்க திருமேனி கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு நோக்கியுள்ள திருமுக முறையே தத்புருஷம், அகோரம், சத்யோஜாத, வாமதேவன் என்பர். இந்த காட்சி நம்மை செழிக்க வைக்கிறது. சதுர் வேதங்களையும் அறம்பொருள் இன்பம் வீடும் என்று 4 புருஷார்த்தங்களையும் இவை உணர்த்துகின்றன சொல்கின்றனர். இப்போ இங்கே வரலாம். இந்த பள்ளந்தான் அம்பாள் சொல்ற இந்த ஈக்கி இலாதேவி சொல்கிறோம் இல்லையா, இந்த பள்ளம் இப்படி உண்டு சொல்ல தாட்சாயனுடைய பிருஷ்டபாக விழுந்த இடம் பள்ளமாயிடுத்து. அது 30 அடி நீளத்துக்கும் 20 அடி அகலத்திற்கு இருக்குது, 15 அடி ஆழத்துக்கு இருக்குது. இடுப்புக்கு கீழே உள்ள மறைக்கப்பட வேண்டிய அங்கங்கள் கொண்ட உடற்பகுதியை குல்கா ஈஸ்வரின்னு குஷேஸ்வரி சொல்கிறாவ. ஸோ அங்கே ஒரு பெரும் பள்ளமே ஏற்பட்டு விட்டது. இந்த அங்கம் விழுந்த இடமே புனித கோவிலாக கருதப்பட்டு குஷேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறாள். பசுபதிநாதர் கோவிலுக்கு கிழக்கே 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த குன்று. நாம் நடந்து சென்று அக்குன்றை அடைகின்றோம். குன்றின் பீடபூமியில் அம்மனின் அங்கம் விழுந்த போது அந்த குன்றை ஆடித்தான். இப்போ திருமணாமல் ஆடித்த மாதிரி அந்த அம்பாளோட பிருஷ்டபாகம் விழும்போது அது ஷேக்கு சொல்லப்படுறது. சாக்தர்கள் இந்த பெரும் பள்ளத்தை தரையை அடைந்து தாங்கள் அறிந்த மந்திரங்களை சிந்தனையில் ஜபிக்கிறார்கள். மற்றவர் நமஸ்காரம் மட்டும் வரான்னு சொல்லியிருக்கு. குன்றத்துக்கு வானமே கோரையாக இருந்த போதிலும் அதன் புறங்களில் 8 தூண்களை நிறுத்தி மேலே ஒரு செய்து பண்ணியிருக்கா, மண்டபம் மட்டும் கட்டிச்சிருக்காங்க. ஸோ தேவியின் 2 முழங்கால்களும் இங்கு தான் விழுந்திருக்கிற சில புராணங்கள் சொல்கிறது. ஆனால் தாட்சாயனுடைய பிருஷ்டபாகம் விழுந்த மாதிரி தான் சிவபுராணம்லாம் சொல்கிறது. இந்த அக்ஷரசக்தி பீடத்தினுடைய ஆதார நூல்களும் அதை தான் விவரிக்கிறது. இப்போ இந்த இலாதேவின்ற வடிவம், இந்த ரூபம் எங்கே இருக்குன்னா இந்த காமாட்சி அம்மன் நடுவில் வச்சு சுற்றி இருக்கிற 51 சக்தி பீடங்கள் உருவ அமைச்சு கோவிலாக கட்டி பரமாச்சாரியாருடைய அனுகிரகத்தினால ஏற்பட்ட கோவில் அம்பாஜி கோவில்ன்றாங்க. அதில் 3வது சன்னதி இந்த சன்னதி. ஸோ அதில் சொல்லியிருக்கு. இந்த பெண் குழந்தை பாலாம்பிகையான சொல்லி குமாரி பூஜை. இது அடிக்கடி மாறும். அது 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளே இந்த பொண்ணு ருதுவார்த்தும் போது வேற இன்னொரு பொண்ணு வந்துடும். ஸோ இது பாரத புண்ணிய பூமியில் இந்த பாலாம்பிகையாட்ட வழிபடுறது தான் அது. ஸோ அந்த இன்னும் ராஜாக்கள்லாம் கூட அந்த பூஜையை விடாமல் பண்ணிட்டுருக்கா. மன்னர் ஆட்சி முடிஞ்சு மக்களாட்சி வந்துடுது நேபாளெல்லாம். பட் ஸ்டில் அதில் நம்ம டிவியேட் ஆகலாவா. இன்னி வரைக்கும் இந்த குமாரி பூஜை நடக்கிறது. அங்கே போகிறவெல்லாம் நவராத்திரியும் போது அவ்வளோ அழகாக கொண்டாடுவான் அந்த குழந்தைய. அப்படி பல்லக்கில் சுமந்துன்னு வருவாள் எல்லாருமே. ஸோ அது கவலைப்பட, அதுவும் அதே மாதிரியே தேவியாட்டம் இருக்கிற ரூபத்தில் இருக்கான் அது. ஸோ இதெல்லாம் போய் அனுபவிச்சாதான் தெரியும். நம்ம என்ன தான் பேசினாலும் அன்லெஸ் இன் கோ அண்ட் சீ தட் பிளேஸ் நம்ம ரொம்ப விவரிக்க முடியாது. இது போனால் தான் நமக்கு தெரியும். அதெல்லாம் நேபாளம் பார்க்க வேண்டியதுன்னு அங்கே பாஸ்போர்ட் கூட கிடையாது. நம்ம இந்தியன் இதை வச்சுட்டே இப்போ போயிடலாங்க. டூரிஸ்ட் விசாலாம் இருக்குது. டூரிஸ்டோடு போனால் ஈஸி, தே வில் ஷோ யூ. இல்லைன்னா நம்ம யூ ஹேவ் டு சர்ச்
கூகுளில் சர்ச் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் திருவழி கஷ்டம் அது. ஸோ ஒரு நல்ல கைடை வச்சுட்டு ஒரு குரூப்பாக போனான்னா யூ கேன் என்ஜாய், யூ கேன் சி ஆல் த பிளேசஸ். நான் 50 கோவில் இருக்குது அந்த ஊர்லேயே. இதை சொல்லி இந்த 248வது பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.